உங்க லைஃப்ல எப்பவாவது எப்படி தோணிருக்கா? நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆனா வெளியே ஒரு ரிசல்ட்டும் தெரியல. மத்தவன்லாம் ஜாலியா இருக்கா, ஆனா நீங்க மட்டும் ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள தனியா போராடிட்டு இருக்க மாதிரி இருக்கா? இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் அறிவோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைய மாத்த போற பல வாரியர் மைண்ட் செட் ரகசியங்களை நாம இங்க தான் பேச போறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சைனீஸ் மூங்கில் மரம் வளர்ற கதையில ஒரு சீக்ரெட் இருக்கு. அது உங்க வாழ்க்கைக்கு அப்படியே செட் ஆகும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நடுவுல ஒரு ஷாக்கிங் தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க ஒரு 5 வருஷமா ஒரு விஷயத்துல உழைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆனா வெளியே பார்க்கிறவங்களுக்கு நீங்க சும்மா இருக்க மாதிரி தான் தெரியும். உங்க அப்பா அம்மா கேட்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த ஒரு நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு வலி வரும் பாருங்க, அதுதான் நரகத்திலேயே மோசமான வலி. நான் உழைக்கிறேன், ஆனா யாருக்கும் அது தெரியலையேன்னு நீங்க அழுத ராத்திரிகள் எத்தனை. ஆனா இங்கதான் லாஜிக் இருக்கு. அந்த சைனீஸ் மூங்கில் மரத்தை நட்டவன் 5 வருஷமா வெறும் மண்ணுக்கு தான் தண்ணி ஊத்துறா. ஆனா அந்த 5 வருஷமும் அவனோட நம்பிக்கை உடையவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், மண்ணுக்கு மேல தெரியாத வளர்ச்சி தான் மண்ணுக்கு அடியில பயங்கரமா நடந்துட்டு இருக்குன்னு. உங்க லைஃப்லயும் இப்போ அந்த இன்விசிபிள் growth தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வேர்கள் எப்படி உங்க எதிர்காலத்தை காப்பாத்த போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ கொஞ்சம் லாஜிக்கா யோசிப்போம். ஒரு மரம் 80 அடி வளரணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய பேஸ்மெண்ட் வேணும்? அந்த மூங்கில் மரம் 5 வருஷம் எடுத்துக்கிறதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் இல்ல, அது பிசிக்ஸ். 5 வருஷம் அது மண்ணுக்கு அடியில பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தன்னோட வேர்களை ஒரு நெட்வொர்க் மாதிரி பின்னுது. இத ரைசோம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த மரம் முதல் வருஷமே 20 அடி வளர்ந்திருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சின்ன காத்து அடிச்சாலும் அந்த மரம் வேரோட சாஞ்சு செத்துடும். நீங்க இன்னைக்கு படுற கஷ்டம், நீங்க படுற அந்த அவமானம், இதெல்லாம் உங்களை உயரமா வளர வைக்கிறதுக்கு இல்ல, உங்களை அன்ஷேக்கபிளா மாத்துறதுக்கு. நீங்க உயரமா போகும்போது உங்களை சாய்க்க 1000 பேர் வருவாங்க. அப்போ உங்க வேர்கள் தான் உங்களை தாங்கி பிடிக்கும். இப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல இப்போ நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய தோல்வி உண்மையிலேயே ஒரு தோல்வியா, இல்ல அது உங்க வேரை பலப்படுத்துற ஒரு வேலையா? ஒரு பழைய கதை சொல்றேன். ஒரு ராஜா தன்னோட சிறந்த வீரனை ஒரு இருட்டு குகையில அடைச்சு வச்சாரு. 5 வருஷம் அவனுக்கு சாப்பாடு மட்டும்தான் போகும், வேற எதுவும் இல்ல. அவன் அங்க வெறும் சுவத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். 5 வருஷம் கழிச்சு அந்த ராஜா அவனை வெளியே கூப்பிட்டு ஒரு பெரிய போருக்கு அனுப்புனாரு. அவன் அந்த போர்ல யாராலையும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாறினான். எல்லாரும் கேட்டாங்க, குகைக்குள்ள நீ என்ன வித்த கத்துக்கிட்டேன்னு. அவன் சொன்னான், நான் அங்க வித்த கத்துக்கல, என் மனசோட ஆழத்துக்கு போனேன். பயம், கோபம், அவமானம் எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி எறிஞ்சேன். அந்த குகை அவனோட 5 வருஷ மூங்கில் காலம். நீங்க இப்போ இருக்கிற அந்த டார்க்னஸ் உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை ஒரு அரக்கனா வாரியரா மாத்துறதுக்கு. ஆனா அந்த 6வது வருஷம் என்ன நடக்க போகுதுன்றதுதான் இங்க மிக முக்கியமான ட்விஸ்ட். 5 வருஷம் முடிஞ்சு அந்த 6வது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் காலையில மண்ணு வெடிக்கும், அந்த மரம் வெளியே வரும். வெறும் 42 நாள்ல 80 அடி, ஒரு நாளைக்கு 3 அடி வளரும். நீங்க பக்கத்துல நின்னு கவனிச்சா அந்த மரம் வளர்ற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். உங்க லைஃப்லயும் ஒரு நாள் அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் growth வரும். அன்னைக்கு உங்களை பார்த்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இவன் எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய ஆளானான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, அந்த 42 நாள் வளர்ச்சிக்கு பின்னாடி 1825 நாள் இருட்டுல நீங்க செஞ்ச தவம் இருக்குன்னு. இது ஓவர் நைட் சக்சஸ் இல்ல நண்பா, இது டீப் ரூட்டட் எவல்யூஷன். இப்போ நீங்க தண்ணி ஊத்துறத நிறுத்திட்டீங்கன்னா அந்த 5 வருஷ உழைப்பும் வீணாயிடும். நீங்க கிணறு தோண்டும் போது 99 அடியில நிறுத்திட்டா தண்ணி கிடைக்காது. அந்த 100வது அடிதான் உங்க லைஃப். நீங்க அந்த 100வது அடிக்கு பக்கத்துல இருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? கடைசியா ஒரு கசப்பான உண்மை, நிறைய பேர் மூங்கில் மரத்தை நடுவாங்க, ஆனா 2 வருஷத்திலேயே ஒன்னும் வளரலன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க வேற வேற இடத்துல குழி தோண்டிட்டே இருப்பாங்க, ஆனா ஒரு இடத்துல கூட மரம் வளராது. நீங்க அப்படி இருக்காதீங்க. உங்க கனவு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உலகம் உங்களை பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்ல, தண்ணி ஊத்துறத நிறுத்தாதீங்க. உங்க வேர்கள் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? நீங்க இன்னும் அந்த குகைக்குள்ள போராடிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க மண்ணு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 80 அடி மரம் வளரும் போது உங்க வேர்களை எப்படி காப்பாத்துறதுன்னு பேச போறோம். நினைவுல வச்சுக்குங்க, மரம் வளரலன்னா அது உங்க தப்பு இல்ல, ஆனா தண்ணி ஊத்துறத நிறுத்தினா அது உங்க தப்பு. நாம அந்த 5 வருஷ இருட்டை பத்தி பேசினோம், ஆனா இப்போ அந்த 6வது வருஷம் வந்தாச்சு. அந்த மண்ணு பிளக்குது, அந்த மூங்கில் மரம் வெளியே வருது. நண்பா, அந்த மரம் வளரும் போது ஒரு நாளைக்கு 3 அடி வளரும்னு சொன்னேன்ல,
அத கற்பனை பண்ணி பாருங்க. காலையில நீங்க பார்க்கும்போது உங்க இடுப்பு வரைக்கும் இருந்த மரம் சாயங்காலம் பார்க்கும்போது உங்க தலைக்கு மேல வளர்ந்து நிக்கும். இதைத்தான் உலகம் ஓவர்நைட் சக்சஸ்னு சொல்லுது. நேத்து வரைக்கும் உங்களை ஒரு தோல்வியாளர்னு பார்த்த அதே உலகம் இன்னைக்கு உங்களை ஒரு அதிசயம்னு பார்க்கும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. நீங்க இன்னும் அறிவான் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க வெற்றியை காப்பாத்த போற கவசம். அந்த அதிசய வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயங்கரமான உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஒரு மரம் 80 அடி உயரத்துக்கு வளரும்போது அதுக்கு மேல வர்ற காத்தோட வேகம் வேற லெவல்ல இருக்கும். தரையில இருக்கும்போது தப்பிச்சிடலாம். ஆனா உச்சியில இருக்கும்போது சின்ன தப்பு பண்ணாலும் உங்க சரிவு பயங்கரமா இருக்கும். அந்த மூங்கில் மரம் 5 வருஷம் வேர் விட்டது எதுக்கு தெரியுமா? அந்த 80 அடி பாரத்தை தாங்கிறதுக்கு மட்டும் இல்ல, அந்த உயரத்துல வீசுற சூறாவளியை எதிர்த்து நிக்கிறதுக்கு. நிறைய பேர் லைஃப்ல கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்துடுவாங்க. ஆனா வந்த ஒரு வருஷத்திலேயே காணாம போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இருந்தது, ஆனா பேஸ் இல்ல. அவங்க வேர்கள் மண்ணுக்குள்ள ஆழமா போகல. நீங்க இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் உங்களோட அந்த ஃபியூச்சர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் தான். உங்க மேல இப்போ விழுகிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு வைரமா மாத்திட்டு இருக்கு. ஆனா அந்த வைரத்தை யாராவது திருடிட்டு போயிட்டா, மூங்கில் மரம் வளரும்போது அதை சுத்தி என்ன நடக்கும் தெரியுமா? மத்த சின்ன சின்ன செடிகள், புற்கள் எல்லாம் அந்த மூங்கிலோட நிழல்ல வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, சில ஒட்டுண்ணிகள் அந்த மூங்கில் மரத்தோட சத்தை உறிஞ்ச பார்க்கும். உங்க லைஃப்லயும் அப்படிதான். நீங்க வளர ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தெரியாத சொந்தக்காரங்க வருவாங்க, புதுசா நண்பர்கள் வருவாங்க. இவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வரல, உங்களோட சத்தை உறிஞ்ச வர்றாங்க. அந்த நேரத்துல உங்க வேர்கள் பலமா இல்லைன்னா இந்த ஒட்டுண்ணிகளே உங்களை சாய்த்துடும். இதை புரிஞ்சுக்க ஒரு கதை சொல்றேன். ஒரு பெரிய யானை காட்டையே ஆட்டி படைச்சது. ஆனா ஒரு சின்ன எறும்பு அதோட காதுக்குள்ள போனதுனால அந்த யானையே செத்து போச்சு. உங்க வேர்கள் எவ்வளவோ ஆழமா இருந்தாலும் மேலே இருக்கிற கிளைகளை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்கன்றதுதான் லாஜிக். இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வேரை வளர்க்குறாங்களா இல்ல உங்க சத்தை உறிஞ்சுறாங்களா? சீன பெருஞ்சுவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் இவ்வளவு வருஷமா நிக்குது? ஏன்னா அது வெறும் கல்லால கட்டப்படல. அதோட பேஸ்மெண்ட்ல அரிசி மாவையும் சுண்ணாம்பையும் கலந்து ஒரு விதமான ஆர்கானிக் க்ளூ பயன்படுத்தினாங்க. அது கல்லுக்கும் நடுவுல ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பை உருவாக்குச்சு. அந்த மூங்கில் மரத்தோட வேர்களும் அப்படிதான். அவை சும்மா மண்ணுக்குள்ள போகல, ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு ஒரு வெப் மாதிரி இருக்கும். அதனாலதான் 80 அடி மூங்கில் மரம் காத்துல வளைஞ்சு கொடுக்கும், ஆனா உடையாது. நீங்க ஒரு வாரியரா இருந்தா நீங்க உடையக்கூடாது, வளைஞ்சு கொடுக்கணும். அதுக்கு உங்க மனசுக்குள்ள அந்த இன்டர்னல் ஆர்கிடெக்சர் வேணும். உங்க கொள்கைகள், உங்க ஒழுக்கம், உங்க நேர்மை, இதுதான் அந்த வேரோட பிணைப்பு. இந்த பிணைப்பு இல்லைன்னா நீங்க எவ்வளவு உயரமா போனாலும் ஒரு நாள் பொலன்னு உதிர்ந்துருவீங்க. அந்த ஒரு நாள் வரக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? சயின்டிபிக்கா பார்த்தா மூங்கில் மரம் ஒரு கிராஸ் வகைதான். ஆனா அது ஏன் இரும்பு மாதிரி இருக்கு? ஏன்னா அதோட ஒவ்வொரு கணுவும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலத்தை கொடுக்குது. ஒவ்வொரு முறை அந்த மரம் ஒரு தடங்களை சந்திக்கும் போதும் அங்க ஒரு கணு உருவாகுது. உங்க லைஃப்ல வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு நோட் மாதிரி. தோல்வி வரும்போது உடைஞ்சு போகாதீங்க, அந்த இடத்துல ஒரு கணுவை உருவாக்குங்க. அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களை தயார் பண்ணும். கோஸ்ட் மோட்ல இருக்கிறப்ப நீங்க கத்துக்கிட்ட அந்த ஒழுக்கம்தான் நீங்க வெளிச்சத்துக்கு வரும்போது உங்களை ஒரு லெஜெண்டா மாத்தும். நீங்க 5 வருஷம் தண்ணி ஊத்துனது வெறும் மரத்துக்காக இல்ல, அந்த மரத்தை தாங்க போற ஒரு மாவீரனை உருவாக்குறதுக்காக. ஆனா அந்த மாவீரனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கு. அது என்ன தெரியுமா? மூங்கில் மரம் கரைசியில என்ன ஆகும் தெரியுமா? அது ஒரு காட்டுக்கே ஆதாரமா மாறும். ஒரு மூங்கில் மரம் நட்டா அதுல இருந்து வர்ற வேர்கள் மூலமா நூற்றுக்கணக்கான புதிய மரங்கள் உருவாகும். உங்களோட ஒரு வெற்றி உங்களை மட்டும் சார்ந்ததில்ல, உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பம், உங்க ஊர், உங்க சமுதாயம் எல்லாருக்குமான ஒரு தொடக்கம் அது. 5 வருஷம் நீங்க மண்ணுக்குள்ள பட்ட கஷ்டம் இப்போ ஒரு அழகான காடா மாறப்போகுது. ஆனா ஒரு விஷயம் நண்பா, அந்த காடு உருவானதுக்கு அப்புறமும் அந்த வேர்கள் இன்னும் மண்ணுக்குள்ளதான் இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் உங்க வேர்களை மறக்காதீங்க, உங்க ஆரம்பகால கஷ்டங்களை மறக்காதீங்க. ஏன்னா அந்த வேர்கள் தான் உங்களை மண்ணோட இணைச்சு வச்சிருக்கு. நீங்க மண்ணை விட்டு விலகுற அன்னைக்குதான் உங்க வீழ்ச்சி ஆரம்பமாகும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க வேர்களை பலப்படுத்த தயாரா இல்ல மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு உங்க தண்ணிய வீணாக்க போறீங்களா? நினைவுல வச்சுக்கங்க, மூங்கில் மரம் ஒரு நாள்ல வளர்றதில்ல, அது ஒவ்வொரு நொடியும் மண்ணுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு. உங்க வேர்கள் இப்போ ஆழமா போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மூங்கில் வியூகம், பேம்பூ ஸ்ட்ராட்டஜி
உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க அந்த சைலண்ட் வாரியர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு போர், அதுல நீங்க ஒரு மூங்கில் மரம் மாதிரி அசைக்க முடியாத வாரியரா மாறணும். இது அறிவோன். அடுத்த வீடியோல ஒரு புதுமையான வைல்ட் விஸ்டம் கதையோட சந்திப்போம். பீஸ் அவுட்.